குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் ஆயில் பற்றி தான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு 15 வகையான ஹெர்பலை மிக்ஸ் பண்ணி ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேன்னு. அதேமாரி பார்த்தீங்கன்னா இது கரிசலாங்கண்ணி ஹேர் ஆயில். என்னடா பாட்டிலெல்லாம் ஒரே மாதிரி இருக்கே, ஒரு வேளை அதை தானா நினைப்பீங்க. இல்லை, இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் அவங்களுக்கு மருந்து வரும். அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா இதேமாரி பாட்டில் தருவாங்க. ரொம்ப கம்மி காஸ்ட்டு தான். கொடுத்து வாங்கி வச்சுட்டோம்னா எண்ணெயை ஊற்றி நம்ம தயாரிக்கிற ஹெர்பல்ஸ் போட்டு வச்சோம்னா இதேமாரி ஊற வச்சுருவேன். நான் எல்லாத்தையும் வெந்தயம், அதுக்கப்புறம் வெட்டி வேறு இதெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ வாங்க, நான் இன்றைக்கி கரிசலாங்கண்ணியை பற்றி சொல்கிறேன். இந்த கரிசலாங்கண்ணி பார்த்திங்கன்னா ஆற்றுப்படுகையில் அதிகம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வயல்வெளியிலையும் அதிகம் இது விளையும். ஒரு சில பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி கிடைக்கலன்றீங்க, கரிசலாங்கண்ணி பவுட்ரு தான் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஹேர்லாம் வருது பார்த்திங்கன்னா, அதுக்கு அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து எடுத்துக்கிற ஒரே ஹெர்பல்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த கரிசலாங்கண்ணியை தான் சொல்லுவாங்க. கரிசலாங்கண்ணி 2 வகையில் இருக்குது. ஒன்று வெள்ளை இருக்குது, இன்னொன்று மஞ்சள் இருக்குது. மஞ்சளை வந்து அதிகம் உணவுக்கு எடுத்துப்பாங்க, தலைக்கு எடுத்துப்பாங்க. ஆனால் அதை விட அதிகம் எடுத்துக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் அதிகம் எடுத்துப்பாங்க. இதை பார்த்திங்கன்னா நாங்கள் வயல்லேருந்து அறுத்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறேன். நான் இதை வந்து ஹேர் பேக்காகவும் எடுத்துப்பேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் ஆயிலாகவும் எடுத்துப்பேன். நான் யூஸ் பண்ணுற எல்லா ஹேர் ஆயிலுமே பார்த்திங்கன்னா காய்ச்சினது கிடையாது. காய்ச்சாமவே இந்த இலையை பார்த்திங்கன்னா இந்த இலையை பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவேன்னா தனியாக இந்த இலையை மட்டும் எடுத்துருவேன். எடுத்து நிழல்லையே உலர்த்துவேன். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற எல்லா ஹேர் ஆயிலுக்குமே சரி, ஹேர் பேக்கும் சரி, ஹேர் பேக்னால் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படியே போட்டுருவேன். இல்லை வேறு ஏதாவது ஹேர் பேக் பவுட்ரு மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு வந்துட்டு இலைகள் எல்லாமே நிழலில் தான் உலர்த்துவேன். ஏன்னா வெயிலில் காய வச்சோம்னா அதோட பச்சைத்தன்மை மாறி ஒன்று இதுமாரி பிளாக்காக மாறிடும். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மெரூன் கலர் மருதாணி இலை எப்படி இருக்கும் அது மாதிரி ஆகிடும். அதனால நான் நிழல்லே உலர்த்தி அதை பவுடராக எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா என் ஹேருக்கு என்ன பண்ணுவேன், இந்த நிழலை ஒட்டி அந்த இலையை எடுத்து எண்ணெயில் போட்டு இப்படி வச்சேன்னா அது வெயிலில் வைக்க பார்த்திங்கன்னா அதோட நிறம் இப்படி மாறிடும். இதை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா தங்க சத்து உள்ளதுன்னு சொல்லுவாங்க. ஹேருக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு வந்துட்டு ஒயிட் ஹேர் வருதுன்னா அப்போ வந்து நிறைய டையெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அப்போல்லாம் ஒரு டையும் அவங்க யூஸ் பண்ணலை. உடனே இதை எடுப்பாங்க, அரைச்சி தலையில் அப்ளை பண்ணுவாங்க. அரைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நம்ம கையெல்லாம் நல்லா கருப்பாகணும். இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஹேருக்கு மட்டும் கிடையாது, நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு கண் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த கரிசலாங்கண்ணி பொடியாக கூட விற்கிது நாட்டு மருந்து கடையில். இதேமாரி நீங்கள் மருந்து மாதிரி கூட காலைல எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் ஹேர் பேக் மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை என்னால் ஹேர் பேக்காகவும் எடுக்க முடியாது, மருந்தாகவும் உட்கொள்ள முடியாதுன்றவங்க நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹேர் ஆயிலும் இப்போ நிறையா விற்கிது, தைலமும் நிறையா விற்கிது. ஹேர் ஆயில் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம தலைக்கு ரொம்ப ஸ்கால்ப்புக்கு ரொம்ப நல்லது. கொட்டுன முடியை நல்லா க்ரோத்தாக வளரணும். முடி வளரணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அதை விட நல்ல நீண்டதாக இருக்கணும், நல்ல கருமையாக இருக்கணும்னு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் இரும்பு சத்தும் அதிகம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு அற்புத மருந்துன்னு கூட சொல்லுவாங்க. இது கொடுக்குற பெனிஃபிட்டை வந்து வேறு எதாலையும் கொடுக்க முடியாது. ஒரு சிலவங்க கேட்குறீங்க, கருவேப்பிலையெல்லாம் அடை மாதிரி தட்டி போட்டு ஹேர் ஆயில் விற்கிறாங்க, நான் அதை தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன், அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒயிட் ஹேர்லாம் சரி பண்ணுமானுங்க. சரி பண்ணும், பட் கரிசலாங்கண்ணி அளவுக்கு வராது. கரிசலாங்கண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ஹேர் பேக்காகவும் எடுத்துக்கலாம், ஹேர் ஆயிலாகவும் எடுத்துக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் முடிக்கு வந்துட்டு சீக்கிரம் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் வேணால் ஒரு 1 வீக் கூட எடுத்து பாருங்களேன். இப்போ நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், ஹேர் ஆயிலுக்குன்னு ஒன்று எடுத்துப்போம், ஹேர் பேக்குக்குன்னு ஒரு சிலவங்க எடுத்துப்பாங்க, ஒரு சிலவங்க ஹேர் ஃபாலுக்குன்னு எடுத்துப்பாங்க. இப்படி எதுவுமே தேவையில்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்று எடுத்துக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கரிசலாங்கண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த கரிசலாங்கண்ணி நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன், காய வச்சுருக்கேன், வெயிலில் நிழலில் தான் உலர்த்திட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு காட்டுறதுக்காக இதை கொஞ்சமாக வச்சுருக்கேன். இதை நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா பவுடராகவும் எடுத்துப்பேன், ஹேர் பேக்காகவும் எடுத்துப்பேன். நான் அதிகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மருதாணிலாம் ரொம்ப லோவாக தான் எடுத்துப்பேன், ஆலிவேரா ஜெல்லு, அதுக்கப்புறம் நெல்லிக்காய், இதை தான் எடுத்துக்கிறேன். என்னோடய ஹேர் பேக்காக இருந்தாலும் சரி, ஹேர் ஆயிலாக இருந்தாலும் சரி. வெட்டி வேறு எடுத்துப்பேன், வெந்தயம் எடுத்துப்பேன். இதுவே எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. இப்போ உங்களுக்கு யாருக்காவது ஒயிட் ஹேர் வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து மற்ற ஹேர் ஆயிலை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இதேமாரி நீங்கள் ஹேர் ஆயிலை எடுத்துக்கலாம். கரிசலாங்கண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ஒயிட் ஹேர் ஒன்று வரும்போதே அதை ஸ்டாப் பண்ணி மற்ற ஒயிட் ஹேர் வராத அளவுக்கு பார்க்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒயிட் ஹேர் யாருக்கு அதிகம் வருதுன்னு பார்த்திங்கன்னா தலையில் வந்துட்டு எண்ணெய் வைக்காதவங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் அதிகம் ஷாம்பு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடும். இப்போ
இந்த கரிசலாங்கண்ணி வந்து பார்த்திங்கன்னா ட்ரையான ஹேராக இருந்தாலும் சரி, சாஃப்ட்லியாக இருந்தாலும் சரி, எந்த வித ஹேராக இருந்தாலும் நம்ம ஹேர் பேக்காவோ இல்லை ஹேர் ஆயிலாவோ எடுத்துக்க போது நல்ல ஹேரை க்ரோத் ஆகும், நல்லா கருமையாகும், ஒயிட் ஹேர் வரக்கூடாது. இல்லை ஒரு சிலவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டால் வராதுன்னு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த ஏஜில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ கூட பாருங்களேன் ஊர்லலாம் வந்துட்டு பாட்டிமாவுக்குலாம் பார்த்திங்கன்னா முடி நிறச்சிருக்காது. இப்போ யங்கஸ்ட்டாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா 25-30க்குள்ளேயே முடி நிறச்சிருது. ஒரு சிலவங்களுக்கு சொல்லவே வேணாம், முடி கொட்டி என்ன பண்ணிடுது பார்த்திங்கன்னா சொட்டை மாதிரி வந்துடுது. இதனால் பார்த்திங்கன்னா அவங்களோட முக அமைப்பே மாறிடுது. நிறைய பேருக்கு முடி கொட்டுறதுனால பார்த்திங்கன்னா ஒரு 10 ஏஜ் அதிகமான மாதிரி காட்டுறாங்க. ஒரு சிலவங்க பாருங்களேன் ஹேரை நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவாங்க, அவங்க ஏஜ் அதிகமாக இருந்தாலும் அப்படி காட்டாது. ஏன்னா முக பொலிவுங்கிறதையும் நமக்கு ஹேருன்றதை விட நம்ம ஆரோக்கியத்தை மெயின்டைன் படுத்துறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தலை தான். ஸோ இந்த ஸ்கால்ப்புக்கு வந்துட்டு நம்ம நல்ல ஒரு ஹேர் ஆயிலாவோ இல்லை மசாஜ் ஆயிலாவோ இல்லை ஹேர் பேக்காவோ இந்த கரிசலாங்கண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.